Hey all, assalamu alaikum. ஸோ நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி அண்ட் அதை பற்றி நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்களா? நான் சொன்னா என்ன திட்டுவாங்க. ஏன்னா என்னால தான் ரொம்ப நாள் ஆச்சு இருக்கும் இல்லை 6 months இருக்கும் ஒரு vlog போட்டு நீங்கள் கேமராமேன் போயிட்டே இருந்தாங்க போயிட்டு அப்படியே விழுந்து இருக்க ஆர்வத்தில் அப்படியே ஷூட் பண்ணிட்டு கார் மேலே கொஞ்சம் போயிடும். இட்ஸ் நாட் ஃபனி தன்சர், இட்ஸ் நாட் ஃபனி. அப்போ நீ ஃபனியாக பேசு. பேபி குளிருது, பேபிக்கு சீக்கிரம் காற்று செம்மையாக அடிக்குது, மைக்கு திருப்பி இருக்குது, சவுண்டு வந்திருக்குமா தெரியல, வந்து இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு ஷூட் முடிச்சுட்டு இப்போ தான் வரோம். செம்மையாக பசிக்குது. சரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க, எங்கன்னு சொல்ல மாட்டுறாங்க. இதே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கன்னு சொன்னால் தஞ்சல் வராது. அதனால தான் நான் வந்து சாப்பாடு நல்லா இருக்கணும். எனக்கு சாப்பாடு நல்லா எங்கே இருக்குன்னுலாம் பிரச்சனை இல்லை. ஓகே 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 ஓகே. அப்போ நம்ம போகலாமா? மற்ற விஷயம் போ பேசிக்கிட்டே போகலாம். ஓகே பை. பேபி லொகேஷன் போடுறியா? பேபி லொகேஷன் போடல, ரெஸ்டாரண்ட் லொகேஷன் போடுறேன். Worst comedy ever. ப்ளீஸ் எல்லாரும் சரிங்க, இல்லாட்டி மை ஹஸ்பண்ட் வில் ஃபீல் வெரி பேட். நீங்கள் சிரிக்கல? ஒன்றை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? என்ன இடம் இப்போ பார்த்தா தெரியும். 7 minutes இங்கேருந்து. 7 minutes பட் தெரியாது எங்கே வருங்க, இப்படி தான் இருக்கும். இங்கேருந்து ஆம்பி தியேட்டர் அல்மஜாஸில் ஒன்று இருக்குது, அது கிட்டன்னு சொன்னாங்க. அப்போ ஹபீப் பெரூட் தானே, அங்கே தான் நம்ம போயிருக்கோம் ஒரு டைம். போனதில்லை, இல்லை நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறோம். நானே ஃபஸ்ட் டைம் போகிறேன். போனதில்லை. ஸோ என்ன வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். எங்கேயாவது ரீல்ஸில் பார்த்தியா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ரீல்ஸில் பார்த்தேன்னு கூட சொல்ல மாட்டேன். இது என்ன அர்த்தம்? எனக்கு வேற பொண்ணுங்க சொல்லி கொடுத்துச்சு இது. இந்த ரெஸ்டாரண்ட்டு அங்கே போய் சாப்பிட அதில் சூப்பராக இருக்கும் அப்படி சொன்னாங்க. ஒரு 2 minutes இல்லை. வேணாம் வைக்காதீங்க. அது யாரு? அது யாரு அந்த கேர்ள்ஸ்? தெரிஞ்ச கேர்ள்ஸ்னா யாரு? எனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமான்றது எனக்கு எப்படி தெரியும்? நடிக்காது. உனக்கு தெரியும் தெரியும்னா யார் பேரு? அந்த இவங்க ஷாரன் ஆஃபீஸில் இருக்காங்களா, அவங்க சாப்பிடுவாங்க இந்த மாதிரி மீல்ஸ். ஸோ அவங்க சாப்பிட்டா நம்ம சாப்பிடணுமா? அவங்க சாப்பிட்டா நம்ம சாப்பிடணுமா? இல்லை இப்போ சரி, அதை இப்போ நீ எதுக்கு ஹைலைட் பண்ணி வீடியோவில் சொல்கிற? வீடியோவில் நான் ஹைலைட் பண்ணி சொல்லி வீடியோ தான் நீ கட் பண்ணிட்டே. வீடியோ கட் பண்ண போன வரல, வாட் எவர். இது நான் ரிவர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ரிவர்ஸ் எடுக்கும்போது பேசக்கூடாது. உனக்கு ஆன்சர் இல்லை சொல்றியா? ஆன்சர்லாம் இருக்கு, ரிவர்ஸ் எடுக்கும்போது பேசக்கூடாது. புரியுதா? அப்போ முன்னாடி போகும்போது பேசலாமா? முன்னாடி போகும்போது பேசக்கூடாது. ப்ளீஸ் 2 minutes வெயிட் பண்ணு. 2 minutes நான் ஆடியன்ஸ்ட்ட வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். போலாம். ரெடி. அவங்க பார்த்து போ. ஹெட்லைட் போடணுமா ஓட்டும்போது? லா ஹவுல லா குவத்த இல்லா பில்லா. சொல்லு. எதுக்கு இப்போ நீ வந்து ஹைலைட் எதுக்கு ஹைலைட் பண்ணி சொல்ற? எதுக்கு ஹைலைட் பண்ணிட்டு சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் துவா சொல்லு. நீ வண்டி எடுத்தோடனே சொல்லிட்டேன். என்ன ஒளர்ற? துவாடி அது. துவாக்கு கூட சந்தேகம் வருது. நீ எங்க ஒரு இன்னும் நீ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கத பார்த்துட்டியா? பிளான் பண்ணி தான் வச்சே. நீ அடி வாங்கினியா? நீ வாங்குறியா? நீ நல்ல வைஃப்ல அடிக்கல மாட்டேன் அப்பதானே பேசியே. சரி ஓகே, சரி நாங்கள் சேஃபாக போய் சேரணும்னா இவங்கள்ட்ட பேசாமல் இருக்கணும் கொஞ்சம். ஆமாம், நம்ம போய் அந்த டிஷ்ஷை சாப்பிட்ற. நீ சாப்பிடுவல நீ அங்கே போய். இந்த லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இந்த vlog எடுக்கிற இந்த லைட்டை வேற போட்டு வச்சிருக்கேன். எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஓகே பை. டைனமைட் ப்ரான்ஸ் கிடைக்குமா? கூட்டமாக இருக்கு எனக்கு தெரியும். ஹாப்பி கிராஸ்லேண்ட் தான் போகிறேன். நீ லொக்கேஷன் அதை வச்சு நான் அதான் சொல்கிறேன். உண்மை ஒத்துக்கோ. இல்லை உண்மை யாருக்கு ஒத்துக்கணும்? நான் பார்த்தேன். பீலபான் ஃபேக் பீலபான் ஒன்று இருக்குங்க. சொல்லு. சுற்றி அங்கே தானே போகிற பார்க்கிங் தேடுற. பார்க்கிங் தான் தேடிட்டு இருக்கேன் நான். எப்படி தம்பா சாப்பிட போகிறோமா? தம்பா அதுதான் நீ ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்த. அது எங்கே கிடைக்குதுன்னு கேட்டிருப்ப. அந்த லூஸுங்க அதான் சொல்லு. அவங்க வீடியோ பார்ப்பாங்களா? அவங்களுக்கு தமிழ் தெரியாதுல்ல? தெரியாது போ. நான் என்ன லூஸு சொல்லு. அவங்க லூஸ் சொன்னா உனக்கு கோவம் வருது.
என்னவா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க நீ? அவங்கள லூசு சொன்னா கோ வருது. லைட்டிங் தானே உனக்கு பிரச்சனையாச்சு? எஸ். சொல்லு, இப்போ பதில் சொல்லு. No, I need parking. இப்படி தம்பாலாம் எனக்கு சாப்பிட எனக்கு நல்லா சாப்பிடணும். நீ நல்லா சாப்பிடு. டம்பா தான் சொன்னேன். நான் லஞ்சே சாப்பிடல. இப்போ சொன்னால் என்ன இதுதான் கிட்ட வந்தாச்சுல்ல. 69 dirham ஓப்பன் பஃபே பேபி. கச்சாவாக இருக்கும் எல்லாமே. நம்ம தான் வேக வச்சு சாப்பிடணும். அதெல்லாம் சாப்பிட மாட்டோம். இங்கே தான் போகிறோம். ஹாப்பி கிராஸ்லேண்ட் ஷைனிங் ரெஸ்டாரண்ட். பேபி வேக வைக்காம தருவாங்க. நம்ம தான் வேக வைக்கணும். ஓகே, வேக வையே. நல்லா இருக்காது ஒன்றும் டேஸ்ட். நைஸ். ஃபோட்டோ எடுத்துட்டேன். அடுத்து நாளைக்கு லஞ்ச் வேணுமா? நாளைக்கு லஞ்ச் வேணும். ஓகே, நான் உனக்கு சமைச்சு தரேன் பேபி. இங்கே இரு, பார்க்கிங் போட்டுக்கோ ஃபஸ்ட்டு. இப்படி பார்க்கிங் தேடி பார்க்கிங்கே கிடைக்கல. ஆக்சுவலாக இங்கே ஷார்ஜாவில் இல்லை 10 o'clock மேலே பார்க்கிங் கிடைக்காது. பாபா க்ராஸ் பண்ணும். இப்படி போகணும்னா போகணும். கன்ஃபியூஸ் பண்ணுறேன். நீ மட்டும் மற்றவங்கள சொல்வ. டிரைவரை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்னு. சரி, எந்த ரெஸ்டாரண்ட்னு கண்டுபிடிச்சிட்டியா? போ இன்னும் ஓட்டிக்கிட்டு இருக்காத நீ. இப்படி நீ வண்டி நிப்பாட்டிட்டேன் ஓட்டல. ஸோ தஞ்சையில் வந்து அப்படியே அவன் வந்து பார்க்கிங் தேடும் போதே கண்டுபிடிச்சிச்சு எந்த ரெஸ்டாரண்ட்டுன்னு. ஹாப்பி கிராஸ்லேண்ட். இங்கே தான் போகிறோம். ஷைனிங் ரெஸ்டாரண்ட். ஸோ எப்படி ஷைன் ஆகுதுன்னு போய் பார்ப்போம். தஞ்சையில் இன்னைக்கு வந்து பாம்பு கறி சாப்பிட போகிறோம். பாம்பு கறி. என்ன கறி சாப்பிட போகிற? குட் மீட். பாம்பு கறியா? நோ. We are closed in 10:45. டைம் என்ன ஆகுது? 10:45 க்ளோஸ் பண்ணிடுவாங்களா? ஓகே, படம் இல்லையாம்மா? நாங்கள் மூடிடுவோம்னு சொல்கிறாங்க. அப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளும் வாயை க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான். பேபி பசிக்குதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. பேபி அசிங்கமாக இருக்கா இல்லையா? என்ன அது? என்ட்ரு ஆகும்போதே க்ளோஸ்ன்னு போட்டிருக்கேன்னு சொன்னேன். கூப்பிட்டு வரேன்னு சொல்லி க்ளோஸ் ஆகிற ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்க. ஏய், நீ எதுக்கு இது பதிவு பண்ணிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் பேபி கை உனக்கு நேரம் இல்லையா? பண்ற ஒண்ணுமே சொல்லாம பண்ணல. அதனால தான் गाइस அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்றது? 10:45 க்ளோஸ் ஆன் 10 ஆகுது. ஹாட் பாட் அது சூடாகணும். அது பஃபே. இது எப்படி முடியும்? யோசிக்கிறதே இல்ல. நான் வேற கடைக்கு கூட்டி போறேன். ஓகே, பாக்குறேன். இதுதான் லேட் பண்ணி பசிக்கிறதெல்லாம் போனதுக்கு அப்புறம் கொஞ்சமா சாப்பாடு வாங்கி தரலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஓகே, டன் பேபி கை வலிக்குது. போ. பிளான் சொதப்பினதுனால நம்ம வந்து இப்போ ஷம்சீன் போகிறோம். கைஸ், நீங்கள் ஷம்சீன் ட்ரை பண்ணலன்னா பார்த்துக்கோங்க. இது நல்ல பெரிய ஷம்சீனாக இருக்குல்ல. மேலே போமா? மேலே போ. இங்கே வருங்க, இது லிஃப்ட் வச்சுருக்காங்க. இது வந்து மஜாஸில் இருக்க ஷம்சீன். மஜாஸ்லேயும் நிறைய ஷம்சீன் இருக்குது. போ இல்லை போ. 2 தான் இருக்குது. இது வந்து பெருசு. போலையா மேலே? நம்ம படியிலே போயிடுவோம். இப்போ கதை எப்படி திறக்கணும்னு தெரியாமல் நிற்கிறாங்க போல. இது நல்லா ஹியூஜாக இருக்குது ஆக்சுவலாக. நம்மளாம் மற்ற ஷம்சீனில் இந்த மெனு மட்டும்தான் பார்த்துருக்கோம். திஸ் இஸ் நார்மல் மெனு. ஓகே, மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்வீட்ஸும் அப்புறம் இந்த மாதிரி மனாக்கிஷு இதெல்லாம் கிடைக்கும். ஓகேவா, லப்னே. பட் இந்த ஷம்சீனில் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். இந்த ப்ரோஸ்டட் சிக்கன், ஷவர்மா இதெல்லாம் வச்சுருக்காங்க. தான் மீட் வித் சீஸ் மனாக்கிஷ். ஒரு மாதிரி டேங்கியாக இருக்குது இந்த மீட். அண்ட் வித் சீஸ் இது சாஃப்டாக இருக்கும். நல்லா இருக்கும். பீஸா மாதிரி பார்க்க இருக்கும். பட் இட்ஸ் கால்ட் மனாக்கிஷ். என்ன தஞ்சை இந்த கெட்டப்பில் இருக்கா? குளிருது. இது சாப்பிட்டாலே ஃபுல்லாகிடும். எனக்கு ரோஸ்டட் சிக்கன் தான் சாப்பிடணும். அதை ஃபஸ்ட்டு தர சொல்லு.
now. இது roasted, இது crispy. This is crispy. எப்படி இருக்கு? ஸ்பைசியா இருக்கு. இது வந்து ப்ரோஸ்டட் மீல். இது கூட வந்து இந்த 2 இது கொடுப்பாங்க, ஃப்ரைஸ் வரும், அப்புறம் குபூசோ. ஸோ இது வந்து ஒரு செட் 35 dirhams. பிக்கல்ஸும் வரும். ஓகே, ஸோ இது ஒரு செட். இது வந்து கிறிஸ்பி மீல். இது ப்ரோஸ்டட் மீல், இது கிறிஸ்பி மீல். பட் ஸ்பைசி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த சட்னி இந்த மாதிரி இந்த மசாலா கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா. இது ஸ்பைஸியாக இருக்குது நல்லா. சாப்பிட்டு முடிச்சாச்சு, நிறைய வாங்கியாச்சு, தெரியாமல் எவ்வளோ குவான்டிட்டி வரும்னு. அதனால் இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் பார்சல் டேக்அவே சொல்லியாச்சு. இப்போ இவங்க வந்து பே பண்ணிவிட்டு பார்க்கிங்லேருந்து கார் எடுத்துகிட்டு இங்கே வருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இறங்கி போவோம். ஸோ அவ்வளோதான் இந்த vlog. See you in the next vlog. Bye bye.